மக்களே ஹாய், நான் வந்து மும்பை போயிட்டு ஒரு சூப்பரான புக் வந்து வாங்கியிருந்தேன். என்னன்னா மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த புக்கு நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. கப்புலாக சேர்ந்து படிக்க வேண்டிய புக்கு. முக்கியமாக நான் வந்து யோசிச்சிருக்கேன், வீட்டில் வந்து சண்டை வந்துச்சுன்னா நம்ம அம்மா வந்து அப்பாவை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பா பெருசாக பேசவே மாட்டார், கண்டுக்க கூட மாட்டார். இதில் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க, இப்போ குரங்குல இருந்து தான் வந்து மனுஷங்களாக வந்து மாறிட்டே வந்தோம். அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்கன்னா குகையிலிருந்து வேட்டையாடி அப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா மென் வந்து வேட்டைக்கு போயிடுவாங்க. காலையில் விடியறதுக்கு முன்னாடியே வந்து வேட்டைக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து நைட்டு தான் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் பெண்கள் வந்து ஜாலியாக மற்ற பெண்களோட உட்காந்து பேசி அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இதே மென் வந்து அந்த மாதிரி கிடையாது. வந்த உடனே சாப்பிட்டுட்டு உள்ளே போய் குகையில் வந்து படுத்து தூங்கிடுவாங்களாமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஜீன் வந்து இப்போ வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் மென் வந்து ரொம்ப வந்து பேச மாட்டாங்க, ரொம்ப வந்து எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்க. ஆனால் விமன் அப்படி கிடையாது, பேசி தான் ஒரு பிரச்சனையை வந்து தீக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்ட்டுலாம் இந்த புக்கில் வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் விஷயம்லாம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு கப்புலாக சேர்ந்து படிக்க வேண்டிய புக்கு. தாராளமாக படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து சூப்பராக போட்டிருப்பாங்க.